இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. கட்சி அது கட்சி என்றால் அண்ணா திமுக தான் கட்சி. இங்கே மேடையில வீட்டிருக்கின்றார்கள், என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதில் யார் உழைத்தாலும், யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும், சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால், மக்களிடத்திலே செல்வாக்கப்பட்டால், யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம். திமுக முடியுமா? நான் நம்முடைய மாவட்ட மண்ணின் மனிதனாக இருக்கின்றேன். இந்த மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்தேன், நம் மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கிறது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இது திமுக முடியுமா? திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், அதற்கு பிறகு ஸ்டாலின் திமுக தலைவர், அதுக்கு பிறகு உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிறகு இன்பநிதி வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டார்.